சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, எந்த ஒரு படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜீவா, அர்ஜுன் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிற அகத்யா அப்படிங்கிற ஒரு பேய் படத்துக்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் இது என்ன சீசன்னு தெரில. இந்த வாரம் மட்டுமே 2 பேய் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு வெப் சீரிஸும் ரிலீஸ் ஆகிருக்கு சுழல் அப்படின்னு சொல்லி. அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ டோட்டலாக ஒரு பேய்க்கான வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அகத்யா படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல வந்து பாத்திரலாம். பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கா கமர்ஷியலான சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பேய் படம், குடும்பத்துக்கான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்த பேய் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கும். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸும் யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு பேய் படத்துக்கு. இதே மாதிரி அஸ்வின் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்னால அவ்வளோக்கா ரெகக்னைஸ் பண்ணப்படல. ஆனால் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் இந்த புதுசாக ஒரு ட்ரை அப்படிங்கிற ஆடியன்ஸ் மத்தியிலையும் வந்து அந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படம் அந்த மாதிரி புது ட்ரை எல்லாம் கிடையாது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப என்ஜாயபுளாக பயந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பேய் படமாக அகத்யா வந்து கண்டிப்பாக இருக்கும். மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தாலாம் இருக்கும் இல்லையா, இந்தியாவில் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆட்சி காலம் வந்து இருந்துச்சு. பிரிட்டிஷ் எல்லாமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெஞ்ச் ஒரு ஜென்ரல் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டோரி ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு பங்களாவில் தான் மற்ற பேய் படங்களில் வர மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை இந்த பங்களாவில் தான் வந்து இந்த ஒரு பேய் கதையும் வந்து நடக்குது. என்னால் இதை விட்டு வர முடியாது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல படத்தோட சாயல்கள் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஜீவா வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய கேரக்டரை தாண்டி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ஃபன்னாக சூப்பர் மச்சி ஒரு குவார்ட்டர் சொல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த பேய் படமாக சங்கிலி புங்கிலி கதவை தர அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் என்னதான் அந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு ஃபன்னாகவே இருக்கும். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டென்ஸான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். அப்படி இருக்கும்போது அர்ஜுன் அவர்களோட கேரக்டர் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு சித்த மருத்துவராக வந்து அர்ஜுன் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து வராரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவரோட சின்ன வயசு படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, தேசத்துக்காக இந்த அளவுக்கு பாடுபடக்கூடிய ஒரு ஆள். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஜென்ரல் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டாக அந்த சைடு வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கடைசியில் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே சூப்பர் வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பச்சல வருது, பத்துக்கிட்டா வெடி வருது ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ அந்த இடங்களில் நாஸ்டாலஜிக்கான ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு பேய் படம். நிறைய படத்தோட ரெசம்லன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பேட்ரியாட்டிக்கான பேய் படம்னு சொல்லும்போதே உங்களுக்கு இன்னொரு படம் வந்து ஞாபகம் வந்திருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் துரை அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்துச்சு. ஒரு பங்களாவில் நடக்குது. அதுக்குள்ளே செத்தவங்கள்லாம் இன்னும் ஆவியாகவே இருக்காங்க, சுதந்திர கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ அந்த வெள்ளைக்கார துறையை கொள்கிறாங்களோ அப்போ தான் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு வெள்ளைக்கார பேய் வந்து இருக்குது, ஃப்ரெஞ்ச் பேய் வந்து இருக்குது. அந்த பேய் வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனோட அந்த இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணி எப்படி இந்த அர்ஜுனோட பேயும் இவங்களும் சேர்ந்து எப்படி அந்த விஷயத்தை வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லுமே தான் வந்து செகண்ட் ஹாஃபில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல படங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பங்களாவை காமிச்ச விதம், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹாரர் படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போக போகிறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பங்களாவை உண்மையிலேயே கொஞ்சம் ஹாரர் தன்மை தூக்கலாக தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடங்களில் உண்மையிலேயே அந்த பயமுறுத்துகிற காட்சிகள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஜம்ப்ஸ்கேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசளவுக்கு இதில் ஜம்ப்ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேய் வர இடங்கள்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பயம் இருக்காது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான், சூப்பர் வந்துட்டாங்க சண்டை போட போகிறாங்க அப்படின்னு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டென்ஸ் வந்து ஃபீல் ஆகாது. நான் அதனால தான் சொன்னேன் ஃபேமிலி மற்றும் குழந்தைகளோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பேய் படம் அப்படிங்கிற மாதிரி. சில்ட்ரன்ஸ்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கிளைமேக்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பயங்கர கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ஃபுல்லுமே. ஸோ மார்வல் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ், சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த படங்கள், அப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த படங்களுக்கான ரெஃபரன்ஸு, என்னடா அந்த சீன் அப்படியே தூக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கும். ஆனால்
புதுசாக நான் மறுபடியும் சொன்ன மாதிரி புதுசாக வர ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைகளோ அந்த சீன்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பக்காவான ஒரு கமர்ஷியல் பேய் படம் இந்த வீக்குக்கு அகத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இந்த சித்த மருத்துவம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஒரு சில இடங்களில் உங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து வரலாம். இது இப்படி நடக்கும், இவர் இதெல்லாம் பண்ணுறாரே, இவருக்கு இந்த காசு எங்கே கிடைக்கிது, இவங்க எந்த ஃபேமிலி, அந்த மாதிரி 1008 கேள்விகள் வந்து வரலாம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கேள்விகள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. லாஜிக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கழட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் பேய் படம் அப்படின்னாலே அங்கேயே உங்களுக்கு லாஜிக் கட் ஆகுது, பேய் இருக்கா இல்லையானே தெரியல. அப்படிங்கும்போது இந்த படத்தில் லாஜிக் பெரிதளவுக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. லாஜிக் பார்க்குறவங்க யாரும் இந்த படத்துக்கு மோஸ்ட்லி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த படம் பயங்கர என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த படம் பார்த்துட்டீங்க, அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த படத்துக்கான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அகத்தியா படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய வீக்கெண்டுக்கான ஒரு சிறப்பான கமர்ஷியல் படம் அதுதான் வந்து ஒன்லைன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.